இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இப்ப என்ன நாம ஒரு எம்சிக்யூ கேள்வி இதுல செய்ய போறோம். அடுத்த வளமையா ஒரு கேள்வி போட்டு கொண்டிருக்கிறவங்க இது இந்த விஷயம் விளங்கிடுச்சுன்னா பைத்தன் நிறைய கன்செப்ட் விளங்கிட்டு போகும். இப்ப இதை எடுத்த உடனே பார்த்தோன்னு செய்யக்கூடாது. இங்க இருந்து செய்துட்டு போகக்கூடாது. இடம் வளம் இருந்து இடம் நோக்கி செய்துட்டு போகக்கூடாது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன குறியீடு இருக்குன்னு ஃபர்ஸ்டா பார்க்கணும். இவர் பெருக்கல், இவர் டபுள் அஸ்ட்ரிக், வலு, அடுத்து கூட்டல். அப்ப மூணு நோட்டேஷன் இருக்கு, மூணு அரித்மெட்டிக் ஆபரேட்டர் இருக்கு. இப்ப இதுல முதலாவது கற்பனை பண்ணணும் பிள்ளைகள் எப்படின்னு சொன்னா இதுல யாரு ஃபர்ஸ்டா நடக்கும்னு பார்க்கணும். எது ஃபர்ஸ்டா நடக்கும்னு பார்க்கணும். எது ஃபர்ஸ்டா நடக்கும்னு சொன்னா பிள்ளைகள் முதலாவது இங்க பாருங்க, இங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ரெண்டாம் முதலாவது பார்த்திருக்கோம் ஒன்று அடைப்பு செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது பார்த்திருக்கோம் பாருங்க. நீங்க ரெண்டாவது யாரை சொல்லியிருக்கோம்? டபுள் எஸ்டிக்க சொல்லியிருக்கோம். யாரை சொல்லியிருக்கோம்? டபுள் எஸ்டிக்க சொல்லியிருக்கோம். மூணாவது பாருங்க, அஸ்டிக், பெருக்கல், பிரித்தல், மீதி, பிரிபடும்போது பெறப்படுகிற மீதி, பிரிபடும்போது பெறப்படுகிற முழுகன். இவங்க எல்லாம் ஒரே லெவல். நாலாவது சொல்லியிருக்கோம் பிளஸ் மைனஸ் இந்த லெவல். அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப யார் ஃபர்ஸ்டா நடக்கணும்னு சொன்னா நான் படிப்பிச்சே வரைக்கும் இவர் தான் ஃபர்ஸ்டா நடக்கணும். இதுதான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டா நடக்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்டா நடக்கணும்னு சொன்னா பிள்ளையர் இப்ப இது ஃபர்ஸ்டா நடக்க போனா இப்ப எப்படி 4 அஸ்ட்ரிக் 2 மூணாம் அடுக்கு எத்தனை 8 பிளஸ் 1 இப்ப 2 ஆக்கிட்டு இந்த ரெண்டுலையும் யாரு ஃபர்ஸ்டா நடக்கும்னு சொன்னா அஸ்ட்ரிக் தான் ஃபர்ஸ்டா நடக்கும். யாரு ஃபர்ஸ்டா நடக்கும்? அஸ்ட்ரிக் தான் ஃபர்ஸ்டா நடக்கும். அப்ப 4 தர 8 எத்தனை பிள்ளைகள்? 32 பிளஸ் 1. அப்ப எத்தனை ஆன்சர் வரப்போறாரு? 33 விட வரப்போறாரு. 33ங்கிற விட வரப்போறாரு. சரியா? சரி, ஓகே. கொஞ்சம் நல்லுங்க, யாரு ஒரு செக் பண்ணுது. மூணாவது இருக்கிறத மீனிங் எதுக்குள்ள மூணாவது இருக்கிறது? மூணாவது லைனா அது ஒன்றும் பேசுனேன் நான். அந்த ஒன்று பெருக்கல் இருக்கு, பிரித்தல் இருக்கு, பிரிபடும்போது பெறப்படுகிற மீதி, அடுத்தது என்ன? பிரிபடும்போது பெறப்படுகிற முழுகன். அதான் அந்த மூணாவது இருக்கிறது. சரியா? சரி, நம்ம ஒவ்வொன்றுலையும் பயிற்சி சேர்க்கிட்டாவ நான் பார்க்கணும். ஒவ்வொன்றுல அந்த டியூப்லையும் நான் உங்களுக்கு பயிற்சி வச்சு கொண்டிருக்கேன் இருக்கு, தெரியும் உங்களுக்கு. சரி, இப்ப அடுத்த பார்ப்போம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். கட்டாயமே என்ன செய்து கொள்ளுங்க, பார்த்து எழுதுங்க கட்டாயம். என்ன அப்படின்னா தான் உங்களுக்கு அது சரியாக நிற்கும். சரியா? சவுண்டா தான் கொஞ்சம் பேசுறேன் தம்பி. இதை விட கொஞ்சம் கஷ்டம் சவுண்டா பேசுறது. சரியா? சரி, ஓகே. இப்ப அடுத்த பார்ப்போம். சரியா? இப்ப நாம கொஞ்சம் படிச்சதை கொஞ்சம் செய்து பார்ப்போம். செய்து பார்த்ததுக்கு பிறகு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். சரியா? இப்ப இங்க ஸ்கிரீன் வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. அப்ப இதான் நம்ம இன்டர்பிரேட்டர் தெரியும். இப்ப இவர்லயே நீங்க இலகுவாக செய்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பேசினேன்னு சொன்னா, இப்ப அந்த பெருக்கல் தெரியும் நமக்கு, பெருக்கல், பிரித்தல். இப்ப பிரித்தலை மட்டும் பார்ப்போம். இதுல பார்ப்போம். 6 எத்தனையால 4 பிரிப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லேசான ஒன்று தான் நமக்கு என்ன 3 2 பிரிப்போம். 3 2 பிரிச்சீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? நான் படிப்பிச்சேன் பிரகாரம் என்ன ஆன்சர் வரணும்? 1.5 வரும். சரியா பிள்ளையே? அதே இது லேசா சொல்லுவா. 3 2 பிரிச்சீங்கன்னா 1.5 ஆன்சர் லேசா சொல்லுவா.
சரியா 4 2ஆல பிரிக்கும் 4 2ஆல பிரிச்சா விட எப்படி வரும்டா 2.0. இதுல மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு பிரித்தல் வந்தா கட்டாயம் என்ன வரும் தசம் வரும்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து டபுள் எஸ்டிக் பார்ப்போம். 2 சாரி என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போமா டைம் கிடைச்சது. 2 டபுள் எஸ்டிக் 3 எத்தனை வரப்ப 8 வரப்ப சரியா. இப்ப 6 பிரித்த என்ன 4 சொன்னா இது எப்படி வாசிக்கிற 6ஆனது 4ஆல பிரிப்படும் போது பெறப்படுகின்ற முழுகன் எத்தனை வரணும் விட 1 வரும். சரியா பிள்ளை 1 வரும். இப்ப நாம அடுத்த டைப் பண்ண சாரி அடுத்தது சரியா. இப்ப 6ஆனது என்ன 4ஆல பிரிப்படும் போது பெறப்படுகின்ற மீதி அப்ப இவரை விட என்ன வரப்போறார் 2 வரப்போறார். 6 2 4ஆல பிரிச்சுங்க எத்தனை விட வரப்போறார் 2 முறையும் 2 மிச்சம் வரப்போறார். அந்த 2 மிச்சம் தான் அவர் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் விலங்குகள் சொன்னா 6 5ஆல பிரிக்க சாரி 5ஆல பிரிக்காம நான் எத்தனை 3ஆல பிரிக்க 3ஆல பிரிச்சா எத்தனை வரப்போறார் 6 முறையும் மீதி எத்தனை வரப்போறார் பிள்ளைகள் 0 வரப்போறார். சரியா 10 3 இதுக்கு மீதி எத்தனை வரப்போறார் 1 வரப்போறார். சரி இப்ப நாம அந்த செய்து காட்டின கணக்கை பார்ப்போம். 4 சாரி 4 அஸ்டிக் 2 டபுள் அஸ்டிக் 3 பிளஸ் 1 அப்ப இவருக்கு எத்தனை வந்திருக்கு நாம ஃபெஸ்டா சொன்னோம் யார 2 டபுள் அஸ்டிக் தான் ஃபெஸ்டா செய்யும். செய்ததன் பிறகு அதுல 2 3ஆம் அடுக்குன்னு சொல்றோம். 2 3ஆம் அடுக்குன்னு சொல்றது எத்தனை 8 திருப்பி 4 டபுள் அஸ்டிக் 8 பிளஸ் 3 1 வரும். ஆகவே 4 டபுள் அஸ்டிக் 4 அஸ்டிக் 8 எத்தனை 4 8ஆல பிரிக்கினா 32 32 1 குணா 33 வரும் விட 30 எத்தனை வர 3 வர. சரி ஓகே. இப்ப நம்மளோட டியூட் எடுத்துக்கொள்வோம். சரியா இப்ப இந்த டியூட்ல பார்த்துக் கொள்வோம். இது எப்படி தொழில்படுவார்னு பார்ப்போம் நாம. சரியா இப்ப முதலாவது விட என்ன சொல்லுங்க பாப்போம். குயிக்கா செக் பண்ணுங்க பாப்போம். முதலாவது விட என்ன பேசினாலும் சரி குயிக்கா செக் பண்ணாலும் போதும். மூணாவது தானே ஓகே குட் போதும் சரியா. சரி ஓகே. அப்ப இது மூணாவதுன்னு சொல்றேன் தெரியுமா எனக்கு 2 3ஆம் அடுக்கு இப்படி எழுத போறீங்கன்னு சொன்னா நாம எப்படித்தான் எழுதணும் பிள்ளை 2 3ஆம் அடுக்கு இப்படித்தான் எழுத வேண்டி இருக்கு. சரியா பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு தெரியும் அதுல எல்லாருமே மூணாவதுன்னு சொல்றதால இது தெரியும் 2 3ஆம் அடுக்குன்னு எழுதுறத நாம எப்படி எழுத போறோம்னு சொன்ன இந்த பைத்தன்ல 2 டபுள் அஸ்டிக் 3 எழுத போறோம். 2 3ஆம் அடுக்குன்னு சொல்றவர் அதான் மீன். அப்ப இதுல விடையே பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை வரப்ப 8ங்கிற விட வரப்ப. சரியா பிள்ளைகள் அப்ப இந்த விட தெரியும் உங்களுக்கு பேச தேவையில்ல. அடுத்தது ரெண்டாவதுக்கு எத்தனை விட சொல்லுங்க குயிக் இன்னொரு ஆன்சர். முதலாவது ஆன்சர் என்ன ஓகே குட். அப்ப என்னன்னு சொல்ல போறோம் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் சின்ன போவோம். நான் நிறைய பயிற்சி போடுவேன் எக்ஸாம்ல பார்ப்போம். அப்ப இதுல எப்படி இருக்க போறாரு பிள்ளைகள் இவர் எப்படி இருக்க போற பாத்தீங்கன்னு சொன்னா 5 5ஆனது 2 பிரிபடும் போது பெறப்படுகின்ற முழுகன் பெருமானம். அப்ப 5ஆல 5ஆனது 2ஆல பிரிபடும் போது பெறப்படுகிற முழுகன் பெருமானம் என்னையா இருக்க சொன்னா பிள்ளைகள் என்னையா இருக்க போற 2 இருக்க போற. சரி ஓகே. அடுத்த மூணாவது முதலாவதுடையா மூணாவது விட ஓகே குட். சரி அப்ப மூணாவது எப்படி வாசிக்க போறோம் இவர 5ஆனது 2 பிரிபடும் போது பெறப்படுகின்ற மீதின்னு சொல்லப்படும். அப்ப இதை பாத்தீங்கன்னு கொஞ்சம் மெனுவலா யோசிக்கணும் இந்த பிள்ளைகள் செய்து பார்க்கப்பட நான் உங்களுக்கு தெரியணுங்கிறது. சரி 5ஆனது எத்தனை பிரிபடப்புற 2ஆல பிரிபடும் போது பெறப்படுகிற மீதி
ரெண்டால பிரிபடும் போது பெறப்படுகிற மீதி தான் இது. சரி ஓகே. நாலாவது எத்தனாவது விட? சரி சொல்லுங்க. நாலாவது மூணாவது விட நாலாவது விட வேற வேற 3 சார். உங்களுக்கு ட்ரோ பண்ற ஆப்ஷன் தரப்பட்டிருக்க பிள்ளைகள் இந்த இதுக்காக தான் வச்சிருக்கிறது. அதை ட்ரோ பண்ணலாம் உனக்கு வேணும்டா. உனக்கு சொல்றது கஷ்டமா இருந்தா ட்ரோ பண்ணலாம். சரியா? அல்லது டைப் பண்றது கஷ்டம் அப்படின்னா இல்ல. சரியா? மிஸ்யூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா சரிதான். சரி ஓகே. அப்ப இவர் எப்படி தொழிற்படுறான்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஸ்கிரீன் பாருங்க கொஞ்சம். ஆனா சின்ன சின்ன கணக்குல இருந்தே நம்ம போக வேண்டியிருக்கு. சரியா? இப்ப 2 asterisk 1 என்ன டபுள் asterisk 2 asterisk 2 இப்படிதான் இருக்கு கூட. இப்படிதான் இருக்கு கேள்வி. அப்ப இவர் எப்படி தொழிற்பட போகுதுன்னு சொன்னா, சரியா? இப்ப இவர்ல இருக்கிறதுல யாரு பெஸ்டா நடக்க போகுதுன்னு சொன்னா, யாரு பெஸ்டா நடக்க போகுது பாத்தீங்கன்னு சொன்னா இவர் தான் பெஸ்டா நடக்கும். ஏன் டபுள் எஸ்டிக் தான் முன்னுரிமை கூடியால் இருக்கிறதுல பாருங்க. டபுள் எஸ்டிக் தான் முன்னுரிமை இருக்கு. கூடுதலான ஒரு ஆள் இருக்கு. மைக்க மீட் பண்ணுங்க. அடுத்த சரியா? உங்களுக்கு இருக்கிற கஷ்டம்டா இது போகலாம் பிள்ளைகள், விளையாடி போகலாம். அப்ப இவர் என்று சொல்றவர் என்ன, இதோட மீனிங் என்னன்னு சொன்னா ஒன்றின் 2ஆம் அடுக்கு. ஒன்றின் 2ஆம் அடுக்கு. அப்ப ஒன்றின் 2ஆம் அடுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒன்றுதான். அப்ப எப்படி இருப்பா? 2 asterisk 1 asterisk 2. இது ரெண்டுமே என்னத்துல இருக்கு? எஸ்டிக்ல இருக்கு. அவன் பெருக்கல்ல இருக்கு. அப்ப 2 ஒன்றால பெருக்கும். அப்ப என்ன விட இருப்பா? 2. எஸ்டிக் எத்தனை? 2. அப்ப 2 தர 2 எத்தனை பிள்ளை? 4. 2 தர 2 எத்தனை? 4. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இத என்ன இப்ப ஸ்கிரீன் பார்ப்போம். சரியா? இப்ப அதே கணக்கை நாம இதுல செய்து காட்டுறோம். உங்களுக்கு சரி பிள்ளையாண்டு பாக்குறதுக்கு மட்டும்தான் பைத்தனுக்கு வரணும்னு சொல்றேன். நான் பைத்தன் இன்டர்பிரேட்டர் பயன்படுத்தணும். அதுக்கு தான் 2 1 டபுள் asterisk 2 asterisk 2. சரியா? அப்ப இதான் என்ன? இதான் அதுல இப்படியாக இருக்க போகுது 4. சரியா பிள்ளை? சரி ஓகே. அடுத்தது 5வது எத்தனாவது விட? 4வது விட. வேற 5வது 4வதா? 5வது சார். 5வது சார். 4 சார். 5வது சார். கொஞ்சம் நில்லுங்களா. ஓகே 5வது சார். அந்த ஓம் சார் 5. சரி ஓகே போதும். சரியா? இப்ப நான் அதை எப்படின்னு பேசியிருக்கணும். சரியா? இப்ப சொல்றேன்னு பாருங்க எப்படி தொழிற்படும் என்ன என்ன எல்லாரும் படிக்கணும். சரி கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு வரணும். சரி ஓகே. அப்ப இவர் எப்படி தொழிற்படும் சொன்னா இப்ப கொஞ்சம் ஸ்கிரீன் பாருங்க. இப்ப நான் சேவ் பண்றேன். நான் ஸ்டாப் பண்றேன். சரியா? இப்ப வா 8 பிரிக்குது பிரித்தல் 4 பிரித்தல் 2. இப்ப இவர் எப்படி தொழிற்படுப்புறார்? இப்ப இங்க இருந்து பிரிச்சுட்டு வரல, பின்னுக்கு இருந்து பிரிக்கிறல்ல ஒரு காலமே. சரியா? அப்ப எங்க இருந்து பிரிக்கணும்? இடம் இருந்து வளம் நோக்கி இந்த திசையின் பிரகாரம் தான் பிரிக்கணும் நீ.
சரியா பிள்ளைகள்? எந்த திசை இடமிருந்து வலம் நோக்கி போற அந்த திசை பிரகாரம் தான் பிரிக்கணும். அப்ப 8 4ஆல பிரிச்சா என்ன விட வருவ? ஐயான் எழுதணும், 2 எழுதக்கூட. எப்படி எழுதணும்? 2.0 எழுதணும். 2.0 2ஆல பிரிக்கிறீங்க. இப்ப என்ன விட வரப்ப 1.0 வரும். இப்ப சம்டைம் இங்க இருந்து பிரிச்சீங்கன்னு சொன்னா பின்னுக்கு இருந்து பிரிச்சீங்கன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி 8 4 2 இப்படி இப்படி பிரிக்க ஆரம்பிப்பீங்க எப்படி வருவார் 8 இவரால பிரிச்சு விட்டீங்கன்னா எத்தனை 2.0 2.0 இப்ப எத்தனை 4.0 இப்ப 2 பேரை வேற விடு சரியா ரெண்டுமே என்ன விட வேற விட 4.0 விடையும் இருக்கு 1.0 விடையும் இருக்கு. ஆனா அதிகமானாக்க 4வது விடைன்னு சொன்னீங்க. நீங்க 4வது விட 5வது விடைன்னு மாறி மாறி சொன்னீங்க. இப்ப பிரித்தல் வந்தா பிள்ளைகள் கட்டாயம் தசம் இருக்கு. அப்ப தசம் இருக்குன்னு சொல்றதால 2 விட தான் நமக்கு சரி. எந்தெந்த விட 2வது விடையும் 5வது விடையும் தான் சரி. மத்த எல்லாம் பிள்ளை. ஏன் விடையில என்ன இல்ல தசம் இல்லைங்கிறதால விட 1வது பிள்ளை 2வது பிள்ளை 4வது பிள்ளை. இப்ப கொஞ்சம் வேலும்டா கொஞ்சம் ஸ்கிரீன் பாருங்க எல்லாரும். சரியா? இப்ப இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எப்படி இருக்கான்னு சொன்னா பிள்ளையே என்ன இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு சொன்னா இப்ப 8 4 2 அப்ப நான் பார்த்த உடனே நான் செய்யறேன் என்ன செய்வேன்டா பிரித்தல் அடையாளம் வரப்பட்டிருக்கு. அப்ப கட்டாயம் விடையில தசம் வரும். மிக முக்கியமான ஒரு விஷயம் பேசுறோம் பிள்ளைகள். கட்டாயம் விடையில என்ன வரும் தசம் வரும்னு சொல்றேன் நான். தசம் வந்தா வெளியீட்டுல என்ன வரும்டா வெளியீட்டா கட்டாயம் தசம் வரும். அப்ப 1வது விடப்புல அப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன 1வது விடப்புல ஏன் இல்ல தசம் இல்ல. 3வது விடப்புல ஏன் இல்ல தசம் இல்லைங்கிறதால விட 4வது விடப்புல சரி. அப்ப விட என்ன 2வது அடிக்கணும் அல்ல எத்தனை அடிக்கணும் 5வது அடிக்கணும். முதல் 4வது அடிச்சா கூட கொஞ்சம் யோசிச்சு நீ செய்யணும் செய்யறது. சரியா பிள்ளை? சரி ஓகே. 7 சொன்னா கொஞ்சம் பேர் 4வது சொன்னீங்க. அப்ப அதனால நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு செய்து காட்டுறேன்னு பாருங்க. எப்படி அதை தொழிற்படும் சொல்றது ஆன்சர் எப்படி வரும் காட்டுறேன்னு பாருங்க. சரியா? சரி ஓகே. அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா 8 பிரித்தல் 4 பிரித்தல் 2 சரியா டைப் பண்ணப்படல 8 பிரித்தல் 4 பிரித்தல் 2 இதான ஆன்சர். அப்ப என்ன விட வர 1.0 வர என்னண்டு வரார் பிள்ளைகள் 1.0 விட ஆன்சர் வர. அப்ப இது எப்படி வந்தோன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இதை பிரிக்கிற எங்க இருந்து எந்த திசையின் பிரகாரம் சொன்னா உங்களோட 7 சொன்னா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த திசையின் பிரகாரம் தான் நாம பிரிக்கப்படும். இந்த திசையின் பிரகாரம் தான் பிரிக்கிற பின்னுக்கு இருந்து பிரிக்கிறல்ல இடம். இந்த கணித்தல் எல்லாமே இடம் இருந்து வலம் நோக்கி செய்கிற அந்த திசையில தான் செய்யும். சரியா? சரி ஓகே. அடுத்த கேள்வி வாரம். இப்ப சரியா? அடுத்து 6வது எத்தனாவது விட 5வது சார். 6வது இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். சரியா? கொஞ்சம் 6வது இப்படி இருக்கப்பட்டிருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை பாருங்க. உண்மையாவே அதை இப்படித்தான் கேள்வி இருந்தது. சரியா? பிரித்தல் 4 பிரித்தல் 2 இப்படி எடுத்து செய்யுங்க கொஞ்சம். இப்ப எத்தனை விடன்னு சொல்லுங்க. 4.0 சார். கொஞ்சம் மத்தவங்களும் சொல்லுங்க. கட் பண்ணுங்க அல்லது கொஞ்சம் அந்த மேலே ட்ரோ பண்ணினீங்கன்னா ரிமூவ் ட்ரோ பண்ணாதீங்க. ட்ரோ பண்ணதை ரிமூவ் பண்ணீங்கன்னா திருப்பி ஜாயின் பண்ணலாமே இருக்கும் உங்களுக்கு. சரியா? 4.0 இருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்றத மைண்ட்ல இறக்குங்க. பைத்தன் தெளிவா வந்து சார் மைண்டுக்கு செய்துட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் தான். இப்ப நான் என்ன பண்றேன் சொல்ல தேவையில்ல. 4.0. அப்ப இதுல யார பெஸ்டா செய்யும் பாத்தீங்கன்னா அடைப்பதான் பெஸ்டா செய்யும். 4 2 பிரிக்கும். அப்ப இந்த கன்செப்ட் என்ன நான் போர்ட்ல போட்டிருக்கேன். 2வது சரியா?
4 2ஆல பிரிக்கும். 4 2ஆல பிரிக்கும் என்று சொன்னா 4 2ஆல பிரிச்சிங்கன்னா எத்தனை வருவார்? 2.0 வருவார். அப்ப 8 2.0 பிரிச்சிங்க என்று சொன்னா இரண்டு இருப்பார் 4.0 இருப்பார் 4.0 இருப்பார். சரி, ஓகே. அப்ப அந்த விடையும் சரி. இப்ப 7வது கேள்வி. சாரி, 7வது கேள்வி கொஞ்சம் அலைன் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. 7வது கேள்வி ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. பாஸ் பேப்பர்ல இருந்து கட் பண்ணி போட்ட கேள்வி. இவரை செய்யுங்க பாப்போம் என்ன விட வரும் என்று. 4வது சார் 6.0. 7வது விட எத்தனாவதுன்னு சொன்னீங்கன்னா போதும் பிள்ளைகள். 4வது சார் 4வது. தயவு செய்த பிள்ளைகள் அந்த இது செய்யாதீங்களா, செய்து 10 விட சொல்லக்கூடாது. அன்னைக்கு செய்து 10 விட சொல்றது உனக்கு நீ சும்மாவே இருந்துடலாம் என்று சொன்னா அது மெஷினுக்கு நாலேஜ் இருக்கும், உனக்கு நாலேஜ் வராது. நான் படிப்பிக்கிற உனக்கு நாலேஜ் வரணும் உண்டு. சரியா? சரி, ஓகே. அது எப்படி தொழிற்படும் என்று சொல்லி போட்டு கொஞ்சம் ஸ்கிரீன் பாருங்க. இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. பாஸ் பேப்பர் கேள்வி சரியான விட சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவ இது மட்டுமா இருக்குன்னு சொன்னா இன்னும் இருக்கு பாஸ் பேப்பர் கேள்வி. அவ நான் இந்த கொஞ்சம் அவசரத்துல போட்டதுக்காக நான் 1 தான் போட்டேன்னா. இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு? 10 சாய -3 2 + 2.0 இருக்கு. அடுத்தது இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையர் இவர்ல எப்படி செய்வோம்னு சொன்னா பிள்ளையர் இவர்ல எப்படி நாம இதை மேற்கொள்வோம்னு சொன்னா இதை கண்ட உடனே அதாவது என்ன இருக்கு? தசப்பூச்சியம் அரித்மெட்டிக் இப்ப ஒரு புது விஷயம் சொல்றேன், 7 மினிட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல மேற்கொள்ளும் பொழுது எங்கேயாவது தசம் வந்தா வெளியீட்டுலயும் தசம் வரும், வெளியீட்டுலயும் என்ன வரும்? தசம் வரும். அப்ப எல்லாமே மாறும், டோட்டலா மாறும். சொல்ற விளங்குதா பிள்ளையே? அதாவது என்னன்னு சொன்னா அரித்மெட்டிக் ஆபரேட்டரோட எங்கேயாவது தசம் வந்தா அவுட்புட்லயும் தசம் வரும்னு சொல்றேன். அவுட்புட்ல என்ன வரும்? தசம் வரும்னு சொல்றேன். அப்ப ஒவ்வொரு சில நேரங்களில் இப்படி எல்லாம் யோசிப்பா, 8+5 4. இப்ப என்ன விடு? இப்ப என்ன விடன்னு சொல்லுங்க பாப். இவருக்கு என்ன விடன்னு சொல்லுங்க. அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னா எண்கணித வினைக்குறி, கூட்டல் கழித்தல் பெருக்கல், அந்த இதுதான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னு சொல்றது. சரியா? அரித்மெட்டிக்ன்றது எண்கணித வினைக்குறி என்று சொல்றதுதான் அரித்மெட்டிக். நம்ம டியூட்ல இருக்கு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்னு சொல்றவர். சரியா? இப்ப இவரை விட என்ன சொல்லுங்க? 8+5 டபுள் அஸ்ட்ரிக்ல அதாவது என்ன முழு எண் பிரித்தல் இன்டிஜர் டிவிஷன் 4. இப்ப இவரை விட என்ன இருக்கு? 2.0. 2.0. குட். இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொன்னா எங்கேயாரோட தசம் வந்துட்டு உங்களை எண்கணித வினைக்குறியில எங்கேயாவது தசம் வந்துட்டு இந்த அவுட்புட்ல தசம் வரும். அவுட்புட்ல என்ன வரும்? தசம் வரும். கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம். அதெல்லாம் லேசா விளங்கும் உங்களுக்கு. இதைத்தான் பிள்ளைகள் பிளவுங்க. அப்ப இது 8+5 4ஆல பிரிக்கும் பொழுது பெறப்படுகிற முழு எண். 8+5 4ஆல பிரிச்சுங்கன்னா எத்தனை வரும்? 2 வரும். இங்க தசம் இருக்குங்கிறதால இங்கேயும் தசம் வந்து 0 வரும். தசம் வந்து என்ன வரும்? 0 வரும். மெனுவலா யோசிச்சு பழகி கொள்ளுங்க. இப்ப கொஞ்சம் எங்களோட இந்த ஸ்கிரீன் பாருங்க. கொஞ்சம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு செய்து காட்டிப்பட அந்த கணக்குக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை பாத்தீங்கன்னா 8+5 என்ன சரியா டபுள் அஸ்ட்ரிக் 4 சொன்னா இப்ப என்னடு வர 2.0 என்னடு வர. இப்படி எல்லா குறியீடுகளுக்கும் இது பொருந்தும். எல்லா குறியீடுகளுக்கும் இவர் என்ன செய்யும்? பொருந்தும்னு சொல்றேன் நான். சரியா? ஆகவே சரி, ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஸ்கிரீன் சரி. இப்ப இதுல கண்ட உடனே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விடத்த தசத்தை கண்ட உடனே மைண்ட்ல பிக்ஸ்ட் ஆகணும். விடையில வந்து தசம் வரணும், கட்டாயம் என்ன வரணும்? தசம் வரணும்னு விளங்கி இருக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதலாவது விட 16 இருக்கு. அப்ப அதை உடனே வெட்டி விடலாம்.
தேவையில்லை. மூணாவது விடைய பாத்தீங்கன்னா 6 இருக்கு, அவரும் தேவையில்லை. அஞ்சாவது விடைய பாத்தீங்கன்னா 28 இருக்கு, அவரும் தேவையில்லை. அப்ப 2 விட அமைக்கப்பட போறார். ஒன்று 16.0, அடுத்து 6.0. இப்ப 2ல ஒரு ஆள் தான் விடு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் எப்படி தொழிற்பட போறான்னு சொன்ன அப்படியே முதலாவது யார் தொழிற்பட போறார்? இந்த பெருக்கல். அப்ப இஷ்டபால் 10 சய 3 2ஆல பெருக்கினீங்கன்னா 6 பிளஸ் 2.0. இப்பயும் மாறி செய்துடாங்க பிள்ளைகள், கூட்டி போட்டு கழிக்கிற மெத்தட் வந்துடாங்க. அப்படி பழவாதீங்க. பழவினீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பிள்ளையா செய்துட்டுருவீங்க. அப்படி செஞ்சாலும் ஒரே விடதான் வரும் சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரியா? சொல்றத ஃபாலோ பண்ணினீங்கன்னா சரி. அப்ப என்னன்னு சொன்னா அப்ப எங்க இருந்து இடம் இருந்து வளம் நோக்கி செய்யணும். இந்த திசையில தான் செய்து படவும். புரியுது? சரியா? சரி. அப்ப 10ல இருந்து 6 கழிச்சிங்கன்னா என்ன விட வரப்போற? 4 பிளஸ் இங்க என்ன வரப்போற? 2.0. இப்ப என்ன விட வரப்போற? 6.0 வரப்போற. அப்ப இதான் இந்த நீங்க சொன்ன விடையில மிக அதிகமான பேர் சொன்ன விட ஆன்சர் வந்து இவர் தான். சரியா? சரி, ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எப்படி இருக்கார்? 10 சய 3 asterisk 2 பிளஸ் 2.0. அப்ப இவரை செய்து இப்படி இது என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளங்காது. இது எப்படி 6.0 வந்து விளங்காது. இப்ப இப்படி செய்து பார்த்துட கூட நீங்க ஒரு கஷ்டப்பட்டு மெனுவலா விட எடுத்ததுக்கு அப்புறம் சரி பிள்ளைக்கு தான் மிஷினுக்கு வரும். சரியா பிள்ளைகள்? அப்ப ஏதாவது நீங்க கையால ரெண்டமா டைப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன செய்யும்? பிழை வரக்கிட்டாவ எழுதி ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. 6.0 சொல்ற ஆன்சர் இவர் தான். சரி, அடுத்த பார்க்க போறோம். 9வது எத்தனாவது விடு? 4வது. ஓகே, 2 நிமிஷம் தரலாம். 4th answer. ஸ்கிரீன் பிளாங்க் எல்லாருக்கும்? சரி, 8வது கேள்வியா? sorry 8வது சரியா? 1வது வீடு. 8வது கேள்வி. 1வது வீடுக்கு முதலாவது வேற 3வது சார். சரி, 3வது வேற 3வது. நிறைய பேர் chat பண்றீங்க, கொஞ்சம் நில்லுங்க பாப்போம். வேற யாராவது விட ஒரே ஒரு ஆள் தான். முதலாவது 3வது இல்ல உங்களை மாதிரி தான் நானும். சரியா? என்னன்னு சொன்னா நானும் இப்ப கேள்வி பார்க்க, நானும் இனித்தான் செய்து பார்க்கணும் பாப்போம். சரி, ஓகே. நிறைய பேர் chat பண்ணிருக்கீங்க, பிரச்சனை இல்லை. ஸ்கிரீன் வருது பிள்ளைகள், கொஞ்சம் மழை சொல்லுங்க. கொஞ்சம் யார் ஒரு பிளாக்கா வருதுன்னு மெசேஜ் போட்டிருக்கீங்க. தானே? சரி, ஓகே. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். கொஞ்சம் கவனமா படிச்சு கொண்டிருக்க. சரியா பிள்ளைகள்? கொஞ்சம் கவனம். அப்ப 4வது பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் இத பாருங்க, இந்த ஸ்கிரீன் பாருங்க. கொஞ்சம் எதுவும் கமெண்ட் சொல்றா, நல்ல கமெண்ட் சொல்றா கொஞ்சம் போடுங்க பிள்ளைகள், கட்டாயம் போடுங்க. சரியா? அது எல்லாருக்கும் நன்மையா இருக்கு. சரியா? இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல இருக்கிற கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா x = 4.5, y = print x mod by 2, so x mod by y, சரியா? y. இப்ப நான் இந்த இப்ப இது ஒரு கோடிங் ஒன்று எழுதப்பட்டிருக்கு, செய்நிரல் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இவர் எப்படி தொழிற்படும் சொன்ன பிள்ளையர், இது உங்களுக்கு சின்ன ஒரு விஷயம். எல்லாரும் இதை படிச்சு ஏற்கனவே படிச்சிருக்கும் இந்த விஷயம். அப்ப இது தெரியும். இவர் எப்படி தொழிற்படும் சொன்னா x = 4.2, 4.2ங்கிற பெருமானம் எக்ஸுக்கு வழங்கப்படுகிறது. அது நாம ஏற்கனவே வேரியபிள்ல படிச்சிருக்கோம்.
ரெண்டுங்கிற பெருமானம் யாருக்கு வழங்கப்படுது? வைக்கு வழங்கப்படுது. பிரிண்ட் இவர் எப்படி தொழிற்படுத்துறார்? பிரிண்ட் என்னன்னு நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னண்டு ஒரு பெருமானத்தை அல்லது ஒரு டெக்ஸ்ட் திரையில காட்சிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு கட்டளை தான் என்ன? பிரிண்ட். அப்ப காட்சிப்படுத்த பிரிண்ட் டிஸ்பிளே. அப்ப இவர் எக்ஸுக்கு பதிலாக நாம என்ன போட போறோம்? 4.5 இன்டிஜர் டிவிஷன் எத்தனை பிள்ளை? 2. இதே விஷயம் தான் இப்ப பேசினேன் நான். எப்படி பேசினேன் நான்? இதை சொல்ல எப்படி சொல்லணும்னு சொன்ன இவர் எப்படி சொல்லணும்? நீங்க 4.5 2ஆல பிரிக்கும் போது பெறப்படுகின்ற முழுகன். 4.5 2ஆல பிரிச்சிங்கண்டா என்ன முழுகன் பெறப்படும் சொன்னா 2 தான் என்ன பெறப்படும்? முழுகன் பெறப்படும் 2. இங்க தசம் இருக்கிறதால விடையில கட்டாயம் தசம் வரும். விடையில கட்டாயம் என்ன வரும்? தசம் வரும். தசம் எந்த ஒரு எண்கணித வினைக்குறி என்ன ஒரு அரித்மெட்டிக் ஆபரேட்டர்லயும் ஒரு தசம் இருந்தா விடையில கட்டாயம் தசம் வரும். ஆகவே இதை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விடையா இருக்கணும்? 2.0 இருக்கணும். ஆகவே விடயத்தின 3வது விடு. ஓகே, குட். நிறைய பேர் சரியான விட சொன்னீங்க. உங்களுக்கு இது டவுட்டாக இருக்கும்னு சொன்னா நான் ஒரு தடவை உங்களுக்கு செய்து காட்டுறேன். நான் ஒரு தடவை சரியா பிள்ளை? அப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் சமன் 4.5 இருக்கு, y சமன் 2 இருக்கு. பிரிண்ட் எக்ஸ் ஃப்ரெண்ட். அப்ப இந்த பிரிண்ட் எக்ஸ் எக்ஸ் ஃப்ரெண்ட் இல்ல பிள்ளை என்ன? y என்ன? சரியா? அப்ப y. அப்ப இதை நாம என்ன பண்ணி பாத்தீங்கன்னா என்ன விட வராது? 2.0 வராது. ஏன் 2.0ங்கிற விட வருதுன்னு சொல்லிப்படும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். கட்டாயம் இந்த விஷயம் உங்களுக்கு இணைஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப சில நேரம் டிஸ்கனெக்ட் ஆகும். மீண்டும் அதை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நம்ம அடுத்த ஒரு விஷயமும் பார்க்கணும். கொஞ்சம் பார்த்துட்டு அதை முடிச்சு கொள்ளலாம். சரியா? சரி, ஓகே. இப்ப இதுல பார்ப்போம். அப்ப 2.0 இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சொன்ன விஷயத்துல யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். நிறைய பேர் எனி டவுட் இருக்கா? இல்லைன்றாலும் சொல்லுங்களேன் பிள்ளை. இல்ல சார். சரி, ஓகே, குட். சரியா? சரி, ஓகே. அப்ப அடுத்தது விட சொல்லுங்க. அப்ப 9வது விட சொல்லுங்க. அப்பா 4. 4வது சார். 4வது. அந்த நான் மீண்டும் சொல்றேன் பிள்ளைகள், தயவு செய்து என்ன செய்திடாதீங்கன்னு சொன்னா இந்த பைத்தெல்லாம் ரன் பண்ணி பார்த்து விட சொல்லாதீங்க. அதனால உங்களுக்கு லாபம் இல்லை. நான் அப்படியே ஃபுல்லா ஒவ்வொன்றா யோசிச்சு விட எடுத்து சொல்லுங்க. சரியா? உங்களுக்கு இப்படி செய்யறதுல கமெண்ட் சொல்றதா நீங்க கட்டாயம் இந்த குரூப்ல ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் 10வதுக்கு விட ஒருத்தன் மார்க் பண்றான். சரியா? இப்ப இத பார்ப்போம். வேற என்ன விட? நாலாவது மட்டும் தானே விட எல்லாருக்கும்? சரி, இப்ப ஸ்கிரீன் பாருங்க, கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இதான் நமக்கு தரப்பட்ட விட இவர் தான் தரப்பட்ட கேள்வி இவர் தான். இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறதான். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, பெருக்கல் இருக்கு, 2 பிரித்தல் இருக்கு, சாரி 2 அடைப்பு இருக்கு,
இங்கால பெருக்கல் இங்கால மைனஸ் இருக்கு, இங்கால என்ன இருக்கு, பிரித்தல் இருக்கு. சரியா? இப்ப இதுல யாரு ஃபர்ஸ்டா செய்யும்னு சொன்னா அடைப்பை தான் செய்யும். யாரு ஃபர்ஸ்டா செய்யும்? அடைப்பை செய்யும் தெரியும். முதலாவது எந்த அடைப்பை செய்யும்? இந்த அடைப்பை செய்யும். முதலாவது யாரு செய்யும்? இந்த அடைப்பை செய்யும். இந்த அடைப்பை செஞ்ச விட எப்படி வருவார்? 2 சக 9 asterisk எப்படி வரப்போறார்? 3 சர 12. அப்ப எத்தனை வரப்போறார்? 36 -8 + 10.